நாளை தேவன் தந்ததுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். பட் ஆனாலும் எனக்கு ரொம்ப வருஷங்கள் ஆயிட்டனால ரீகலெக்ட் பண்ண முடியல. அம்மாவோட இருந்து சாப்பிட்டேனாங்க, எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பாக்கியம். இன்னொன்று, நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரு குடும்பமாக இருப்பது அதை காட்டிலும் பெரிதான சிலாக்கியம். நான் நினைக்கிறேன் இதை காட்டிலும் வேறொரு சிலாக்கியம் இந்த பூமியில் கிடையாது. ஆனால் நம்ம இந்த சிலாக்கியத்தை நிறைய நேரங்களில் நம்மன்னு சொல்லக்கூடாது, நானுன்னு சொல்லணும். இந்த ரட்சிப்பின் சிலாக்கியம், இதனுடைய மகிமை என்ன என்கிறதே சில நேரம் அறியாமல் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எம்மாவூருக்கு நடந்து போன பொழுது, அதாவது உயிரடைந்து அவர் ஜெயித்து நடந்து போகும் பொழுது, அந்த தேசமே அன்று அந்த எருசலேமே பயங்கரமாக, இன்றைக்கி பரம எருசலேமை குறித்து பார்த்தோம்ல, நம்ம பாடினோம். அந்த எருசலேமே ஒரு கலங்கின நிலையிலே, ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் திகில். அந்த பட்டணம் முழுவதும் இந்த ஒரு செய்தி தான் போய் கொண்டிருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். சிலர் அவரோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர் ரொம்ப சாதாரணமாக போயிட்டுருக்கிறாரு. அப்போது இவங்க துக்கமாக போயிட்டுருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நீங்கள் என்ன இவ்வளோ துக்கமாக இருக்கீங்கன்னு. ஸோ அவங்க கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு தெரியாதா, நடந்த சம்பவமெல்லாம் தெரியாதா? இப்போ நம்ம கூட பாருங்களேன், ஒரு பெருவெள்ளம் வந்துட்டு, அல்லது ஒரு சுனாமி, அல்லது ஏதோ ஒரு ஃப்ளட்டில் எல்லாம் ஒளிஞ்சு கிடக்கும்போது துக்கமாக தான் இருப்போம். நம்மளுக்கு ஒன்றும் நடக்கலைனாலும் கேள்விப்படும் பொழுது துக்கமாக இருப்போம். இவங்க முகத்தில் துக்கத்தை கண்டு இயேசு கேட்குறாரு, என்ன ஒரு மாதிரி துக்கமாக இருக்கிறீங்க? அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு தெரியாது அங்கே நடந்த சம்பவம் எல்லாம்? நீங்கள் என்ன வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா? இவ்வளோ ஒரு காரியம் நடந்திருக்கு, இது கூடவா உங்களுக்கு தெரியாது? அப்போ அவர் கேட்குறாரு, என்ன நடந்தது என்று சொல்லிட்டு வர்றாங்க. அதெல்லாம் பேசிக்கொண்டு வருவரையிலும் கூட வருகிறது யார் என்று அவர்களுக்கு தெரியாதபடிக்கு இருந்தது. அப்பொழுது கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கிறார். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்களை திறக்கிறாருன்னு இவங்க குருடு கிடையாது, இவங்க நல்ல கண்கள் திறக்கப்பட்டவர்கள் தான் இல்லையா? அதே போல் எலிசா அவருடைய வேலைக்காரன் எலியை பார்க்கிறார், ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அங்கே சுற்றிலும் பார்க்கிறார். ஆனால் அந்த கேயாசிக்கு தெரிய மாட்டேங்குது. கண்களை திறந்தவுடன் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தருளும். ஸோ உடனே பார்க்கிறான். அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவருடைய மனக்கண்களை திறந்தருளும் அப்படின்னா என்னென்னா, அந்த கண்கள், அதாவது கண் இருந்தும் குருடுன்னு சொல்கிறாங்கல்ல, கண்கள் இருக்குது, குருடர் அப்படின்னா என்னென்னா அதை குறித்ததான அறிவு இல்லை, அதை குறித்ததாக தெரிவு இல்லை, இது என்ன என்கிறது தெரியவில்லை. ஸோ நிறைய நேரங்களிலே ஒரு காரியத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம், அதை தெரியாமல் இருக்கிறோம். தெரிஞ்ச பிறகு ஐயோ இதுதானா, அதாவது அது காரணம் என்னவென்றால் இந்த கண்கள் நமக்கு தெரிகிறது, ஆனால் மனக்கண்கள் என்ன செய்யலை, தெரியாமல் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு காரியத்தை குறித்து பல ஆண்டுகள் மனக்கண்கள் திறக்கப்படாமல் இருந்து, ஆனால் இந்த கண்கள் திறக்கப்பட்டு, இந்த காதுகள் திறக்கப்பட்டதுனாலே இந்த வாய் திறக்கப்பட்டு இருந்தது, அதை வைத்து வந்த நாட்கள் உண்டு. அந்த மகிமையை நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலங்களுக்கு முன்பதாகத்தான் நான் அதை அறிந்து கொண்டேன். அதன் பிறகு எனக்கு அந்த இடத்திலிருந்து வெளியில் வரவே முடியலை. ஏனென்றால் என் கண்கள் அப்பொழுதுதான் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எப்பொழுது நம்முடைய கண்கள் ஆவியிலே திறக்கப்படுகிறதோ அப்பொழுது தான் அந்த ரகசியங்கள் தெரிகிறது. அந்த ரகசியங்கள் தெரியவில்லை என்றால், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமமானது அங்கே மறைபொருளாய் இருந்தது, ஒரு சிலருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. அங்கே பார்க்கிறோம், அவர் உவமைகளாக சொல்லும் பொழுது இந்த பாலகர்களுக்கு, இந்த எளிமையானவர்களுக்கு, இந்த சிறுமையானவர்களுக்கு இதை வெளிப்படுத்தினார். சிலருக்கு வெளிப்பாடு இல்லை, சிலருக்கு தெரியாது, அவர் மேசியாங்கிறதே தெரியாது. அவர் ஏன் பெரிய பெரிய படிப்பார், வேதப்பாரர்கள் பண்டிதர்களெல்லாம் இருந்தார்கள், வேதத்தை ஆராய்ந்தவர்கள் இருந்தார்கள், ஆனாலும் அவர்களால் அறிய முடியவில்லை. இன்று எனக்கும் உங்களுக்கும் இந்த மகிமையை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்றால், எந்த மகிமை என்றால் சுவிசேஷத்தின் மகிமை. சுவிசேஷம் ஒரு பெரிய மகிமை, இந்த சுவிசேஷம் ஒரு பெரிய வல்லமை. இந்த சுவிசேஷம் என்பது நிறைய நேரங்களிலே இந்த சுவிசேஷம் சொல்லுகிறோம், சுவிசேஷத்தினால் நாங்கள் மீட்கப்படுகிறோம், சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஏற்படுகிறதான திருச்சபை, இதை குறித்து உலகம் இன்று அறியாததினால்தான் எல்லாம் ஒரு பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு கள்ளுக்கடை வச்சுருப்பாங்க, அதை பற்றி கூட ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி எதிர்க்கவும் மாட்டாங்க. அல்லது ஒரு அசுத்தமான ஒரு காரியம் நடக்கும், அசுத்தமான உலக காரியங்கள் நடந்துட்டுருக்கும், அது லீகல் கிடையாது, அது தேவையில்லை, ஆனாலும் அது நடந்து கொண்டிருக்கும். ஆனால் எங்கே ஒரு சுவிசேஷத்தின் மகிமை வெளிப்படுகிறதோ உலகத்துக்கு பொறுக்கவே முடியாது.
சுவிசேஷம் என்பது நல்லது, ஒரு நல்ல காரியம். ஆனால் அந்த நல்ல காரியத்தை உலகம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. மற்ற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார்கள். இவாஞ்சலிசம், ஏனென்றால் சுவிசேஷமானது மகிமை உள்ளது. நம் சுவிசேஷம் என்பதை சரியாக புரியாததினாலே, அதனுடைய வல்லமையை அறியாததினாலே, அவருடைய கண்கள் திறக்கப்படாததினால் தான் இன்றும் சிலர் பார்ப்பார்கள், கேட்பார்கள், நீங்கள் இப்போ இந்த சுவிசேஷம் இவாஞ்சலிசம் என்கிறதை பெந்தகோஸ்தே என்று சொல்லுவார்கள். ஏன்னா அந்த பெந்தகோஸ்தே நாளில் அது இந்த சுவிசேஷத்தின் மகிமை வெளிப்பட்டதினால் இப்படி சொல்லுவார்கள். நீங்கள் என்ன சொன்னாலும், நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னா அப்படியா அப்படிம்பாங்க. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, ஓ அப்படியாம்பாங்க. நீங்கள் என்னது சர்ச் கிறிஸ்டியன், அப்படியா. நீங்கள் பெந்தகோஸ்தா, அப்படியா. உடனே என்ன பண்ணிடுவாங்க, அதை எவ்வளோத்துக்கு தூரம் அதை ஒரு கீழ்த்தரமாக, ஒரு சாதாரணமாக ஏதோ பெந்தகோஸ்தா, நீங்கள் இவாஞ்சலியம் பண்ணுறீங்களா, நீங்கள் சுவிசேஷ ஊழியம் பண்ணுகிறீங்களான்னு உடனே அது அவ்வளவு எவ்வளோத்துக்கு கீழே கொண்டு வந்து 0 லெவலுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்கிறேன். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி யாரா? இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்யறான்னா, எல்லாருடைய கண்களை, இந்த மனக்கண்களை எதற்காக குருடாக்கி வைத்திருக்கிறார் என்றால், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின், பாருங்க, இந்த சுவிசேஷம் என்ன என்றால், தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எவ்வளோ அதுக்கு சும்மா சுவிசேஷம் என்று சொல்லவில்லை, அது எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க. தேவனுடைய சாயல், சுவிசேஷம் என்றால் என்னது? தேவனுடைய சாயல். 2வதாக கிறிஸ்துவின் மகிமை, அடுத்ததாக ஒளி. அப்போ பாருங்கள், இந்த சுவிசேஷம் என்பதை குறித்து இவர் எவ்வளோ அழகாக அதுக்கு கிளியராக அது ஒரு அது என்ன சொல்கிறது, எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை இழுத்து அதை விளக்கப்படுத்துகிறார். ஏனென்றால் அந்த சுவிசேஷமானது அவ்வளோ ஒரு மகிமை நிறைந்த ஒன்று. ஆனால் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான்னா, அந்த ஒளி அவர்களுக்கு தெரியக்கூடாதபடிக்கு அவரோட மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். ஸோ இந்த மகிமையை, எந்த மகிமை? கிறிஸ்துவின் மகிமையை, ஒளியாகிய சுவிசேஷத்தை, அல்லது கிறிஸ்துவின் முகம், சமூகம் என்றால் அவருடைய முகம், பிரசன்னம், அவருடைய மகிமையின் அறிவு என்கிறது சுவிசேஷம். இது எல்லாத்தையும் அறிய முடியாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தில் லோகாதிபதி என்ன செஞ்சிருக்கான்னா, கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த மகிமையை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். என்னுடைய விஷயத்தில் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலே எனக்கு இதை பற்றி ஒரு பெரிய சுவிசேஷம் என்கிறது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. காரணம் என்னென்னா, நம்ம பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பம். தகப்பன் கிறிஸ்தவம், தாய் கிறிஸ்தவ குடும்பம், தாத்தாவும் கிறிஸ்தவம். என்னுடைய பாட்டனார், கிரேட் கிராண்ட் ஃபாதர், இதே இந்தியாவில் திருநெல்வேலியிலிருந்து மருதக்குளம் என்கிற ஒரு இடத்திலிருந்து 1860 அவர் இங்கே பிறந்து ஒரு உபதேசியராக இலங்கைக்கு போயிருக்கிறார். ஒரு ஊழியத்திற்காக தன்னுடைய எல்லா சொத்து பத்தையும் இங்கே விட்டுட்டு அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். அதே போல் என்னுடைய மாமாவும் அப்படித்தான், இட்டமொழி என்கிற இடத்திலே அவர்களும் தங்கிய பிரசங்கியார் என்று அவர்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த காலத்தில் ஒரு எழுப்புதல் இருந்தது. இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மிஷனரிமார் அந்த 200 ஆண்டுகள், பிறகு ஒரு 100 ஆண்டுகள் இங்கிலாந்து தேசத்தின் மிஷனரி வந்த பொழுது அவர்கள் இங்கே சுவிசேஷத்தை சொல்லி அநேகர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சுவிசேஷத்தின் மகிமையை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நாமும் போய் இந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு போனார்கள். நிறைய பேர் திருமணம் ஆகாமலே நாங்கள் சுவிசேஷத்துக்கு போக வேண்டும், எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு குடும்பங்கள், பொருள், வீடு, வாசலை விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், அயல் ஊர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கியார்களாக போனார்கள். ஸோ அவர்களுடைய ஊழியங்கள் அந்த காலத்தில் தியாகம் உள்ளதாகவும் மகிமை உள்ளதாகவும் இருந்தது. இன்று நமக்கு இந்த தியாகம் என்கிற பேச்சுக்கு இடமே இல்லாத மாதிரி ஆயிட்டுது. ஏன்னா தியாகம் என்றால் அது ஏதோ பெரிய ஒரு பாவம் மாதிரி ஆயிட்டுது. அந்த காலத்தில் தியாகம் என்பது தான் எல்லாருக்கும் நம்ம எதை தியாகம் பண்ணலாம், எங்களுடைய நேரங்கள், காலங்கள், பணம், பொருள், எங்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுகிறது மேன்மையாக எண்ணினார்கள். ஸோ அப்போது அப்படிப்பட்ட ஊழியர்கள், நான் சிறு பிள்ளையாக இருக்கிற நாட்களிலே இவர்கள் எல்லாரும் வீடுகளில் இருப்பார்கள், ஜெபங்கள் நடக்கும், ஜெப கூட்டங்கள் நடக்கும். ஆகவே அந்த கிறிஸ்தவ அட்மாஸ்பியரில் வளர்ந்து 8 வயதில் அபிஷேகம் பெற்று
13 வயதிலிருந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்ததுனாலே இந்த ஊழியம் சுவிசேஷம் நான் ஒரு 12 வயதாக இருக்கும் பொழுது சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டேன். யாரும் என்னை பார்த்து நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு போகணும், டீச்சர் வேலை செய்யணும்னு சொல்லவே இல்லை. எனக்கு வந்து ஒரு 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 பிரசங்கம் ஒன்று கேட்டேன். அந்த பிரசங்கம் என்னை அப்படியே மாற்றிட்டு, என்னென்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு 3 நாள் கன்வென்ஷனில் அதை பேசும் பொழுது அது எப்படி ஒரு சின்ன ஒரு நினைக்கிறேன் இந்த தம்பி சைஸில் இருந்திருக்கும். உனக்கு என்ன வயசுப்பா குட்டி? நீ 12. ஆனால் உன் சைஸில் நான் வந்து ஒரு 8 வயசு இருந்திருக்கும், 8-9 வயசு இருந்திருக்கும். பட்டு நல்ல எனது வசனத்தை கேட்கணுங்கிற ஒரு வாஞ்சி அந்த தம்பியை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கார். முன்னுக்கு உட்காந்துட்டு வருங்கால பாஸ்டர் மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அங்கே உட்காரும் போது யோசித்தேன், எதிர்காலத்தில் ஊழியக்காரனை வந்துடுவார் போல இருக்கட்டு. ஏன்னா அந்த அந்த சிலருடைய முகங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதாக இல்லையா. ஸோ அந்த டைமில் அழைப்புனா அபிஷேகம், ஏன்னா அந்த காலத்தில் வந்து எந்த விதமான என்ன சொல்கிறது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் இல்லை. இப்போ நான் எங்கள் காலத்துலலாம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு புக் ஒன்று வரும், எப்போயாவது ஒரு புக்கு, அது கூட வெளியிலேருந்து வர புக்காக இருக்கும். நமக்குள்ளே ஊருக்குள்ளே கிடைக்காது. நமக்கு டிவியே கிடையாது, ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ, முழு குடும்பத்துக்கும் அது ஒன்று தான், பக்கத்து வீட்டுக்கு எல்லாருக்குமே அது ஒன்று தான். ஏதாவது ஒரு செய்தி கேட்கணுன்னா அதை நடுவில் வச்சுட்டு வட்டமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அது ஒரு பேட்டரி போட்டால் தான் அது வேலை செய்யும். ஸோ எங்கள் காலத்தில் வந்து எந்த வாய்ப்புகளும் இல்லை, நிறைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு நிறைய பொருட்களும் இல்லை. சாக் அதுகளை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ போல் வசதிகள் இல்லாத நாட்களிலே எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதான் காரணம் என்னென்னா, எப்பொழுது தேவன் ஒருவரை குறித்து விட்டார்களோ, ஒருவரை தெரிந்து கொண்டாரோ. இப்போ நான் சொன்னேன்ல, தம்பி ஆண்டவர் பேசுகிறாருன்னு, அங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரையும் குறிக்கிறாருன்னு. குறித்து விட்டால் அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, சின்னம் சிறு வயதில் அவர் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொள்வார். அப்போ சிறு வயதில் குறித்து விட்டார் என்றால் அதுதான் பெரிய கிருபை. ஏனென்றால் அந்த கிருபை இல்லாமல் இந்த சுவிசேஷத்தை அறிய முடியாது. ஆனால் நான் என்ன நினச்சிட்டேன்னா, சுவிசேஷம் என்பதை குறித்து பெருசாக தெரியாது, ரட்சிப்பு என்றால் என்னன்னு தெரியாது, அபிஷேகம் என்றால் என்னன்னு தெரியாது, கிறிஸ்தவம், நம்ம கிறிஸ்டியன், அவ்வளோதான். நாங்கள் கிறிஸ்தவர்கள், பரம்பரை கிறிஸ்தவர்கள், எங்கள் குடும்பமெல்லாம் கிறிஸ்தவங்கள், எங்கள் ஊர் என்ன ஊர், எங்கள் ஜாதி என்னது, இந்த மேன்மை தான் எனக்குள்ளே இருந்தது. எனக்கே தெரியாது, அது வந்து தப்புன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் அதை ஒரு பெரிய மேன்மையாக, நாங்கள்லாம் இப்படி. அடுத்தது நாங்கள்லாம் இப்போ வந்து எங்களுக்கு அந்த காலத்தில் நாங்கள் ஒரு ஸ்லேட் ஒன்று தான் வச்சு நாங்கள் படிச்சுட்ருக்கோம். அந்த ஸ்லேட் வந்து இப்போ நீங்கள்லாம் யூஸ் பண்ணுற டேப் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஸ்லேட்டில் நாங்கள் வரைஞ்சாதான். ஆனால் இப்போ இருக்க டேப்பில் உலகமே இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து உலகத்தை பார்க்கவே முடியாது. ஒரு சினிமாவுக்கு போனோம் அல்லது எதையாவது ஒன்று பார்த்தோம், எதுவுமே கிடையாது. ஸோ அதுவும் ஒரு என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு சினிமா பார்க்குறது கிடையாது, நாங்கள் வெளியில் எங்கேயும் போகலை, நம்ம ஊர் சுற்ற போகலை, இந்த மாதிரி ஃபோன் இல்லை எங்களுக்கு. அந்த காலத்துலேயே என்ன ஆயிடுச்சு, அறியாத ஒரு பெருமை. அது பெருமை என்று தெரியாது, ஆனால் இப்போதும் அது பெருமை என்று எனக்கு அது புரிஞ்சுட்டேன். சில நேரம் நமக்குள்ள பெருமை இருக்கும், அது தெரியாது, அது மறைஞ்சு இருக்கும். அது என்ன நினைக்கும்னா, சில நேரம் சொல்ல சாட்சிகள் நம்ம சொல்லும் பொழுதே அது சாட்சியாக சொல்லுவதை காட்டிலும் பெருமையாக சொல்லுகிறதும் இருக்கிறது. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷத்தின் மகிமை அறியாமல், ஆனால் இயேசுவே அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறது என்ன, ஊழியம் செய்கிறது என்ன, ஸ்கூல் காலத்திலேயே என்ன பண்ணிடுவேன், ஸ்கூலில் இருக்கிற ஒரு 50 பிள்ளைகள், அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். 2 பேரை கையை பிடிச்சி ஒரு குச்சையும் கையில் வச்சுட்டு அவங்கள அந்த இருக்கிற இடத்துலேருந்து டவுனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். எனக்கு யாருமே சொல்லலை, நீ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன சுவிசேஷம், நான் கற்றுக்கிட்ட கதையை அவங்க வந்து சொல்லுவேன், அவ்வளோதான். எனக்கு என்ன சண்டே ஸ்கூலில் டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அது அப்படியே வந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ எப்படி என்னால் வரைய முடியுமோ அந்த மாதிரி வரைஞ்சி அவங்களுக்கு ஏதாவது படம் கொடுத்துருவேன். ஸோ இப்படி அந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அது சுவிசேஷம் என்று தெரியாது, இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வந்து நம்மளை கூப்பிட்டு போயிடுவார். பரலோகம் நிறைய வந்து அந்த நாட்களில் பரலோகத்தை பற்றி தான் பேசினாங்க. எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபமே பாட்டு வந்து இது, மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையின் செல்வேன் அங்கே மங்களமோர் மாளிகைக்குள், அதுதான். அப்போ எப்படாத மாளிகைக்கு போனால், நம்மளும் இங்கே ஒன்றும் இல்லாமல் தானே இருக்கிறோம், ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ வச்சுட்டு, பெரிய வசதிகள் பெருசு இல்லை. அப்போ மங்களமான ஒரு மாளிகைக்குள் எப்போ போவோன்னு கற்பனை ஃபுல்லாக அதுதான். ஒரு மாளிகைக்குள், அந்த சின்ன வயசுல என்னது, எப்படியாவது அந்த மாளிகைக்குள் போயிடணும். அந்த மாளிகைக்குள் போகிறதுக்காக எதை இழக்கணுன்னாலும் ரெடி. ஸ்கூலுக்கு போக வேணான்னா கூட ரெடி.
படிக்க வேணான்னு கூட ரெடி. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோதானே இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பரலோகத்தை மட்டும்தான் பார்த்துட்டே இருந்தேன். எப்போ பரலோகத்துக்கு போகலாம், எப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறேன், இன்றைக்கி வரப்போகிறாரா, நாளைக்கு வரப்போகிறாரா. தீவிரம்னு சொல்லுவாங்களே. தீவிரவாதின்னு என்னென்னா அத்துமீறி ஓடுறது தான் தீவிரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து எங்களுக்கு அப்போது நாங்கள் படிக்கிற நாட்கள்லாம் ஞாயிறு லீவு கிடையாது. அப்போது நான் அந்த ஞாயிறு வர நேரம் எப்படியாவது ஒரு சர்வீஸ் வச்சுருப்பாங்க, லீவு போட்டுட்டு ஓடிடுவேன், கிளாஸுக்கு போக மாட்டேன். அந்த தீவிரம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மீது வாஞ்சை இருந்தது. அதாவது இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று வாஞ்சை இருந்தது. அது வளர்ந்து 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 இப்போ என்ன ஆயிடுச்சு, சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆகிடுச்சு, யூத் லீடர் ஆகிடுச்சு, தாய்மார் சங்கத்தில் ஊழியத்தில் பிரசங்கம், இப்படி இது வளர்ந்து வளர்ந்து இப்போ ஊழியமும் வளருது, நானும் வளர்கிறேன். ஆனாலும் என்னது இந்த இந்த இதிலே தான் வளர்ந்துட்டுருக்கேன். எப்படி நான் என்னுடைய உபவாசம், அப்போது நான் உபவாசம் ரொம்ப எடுப்பேன். 21 நாள் 40 நாள் உபவாசம், 8 மணித்தாலும் அந்நிய பாஷை பேசுறது, எந்த கூட்டத்துக்குனாலும் ஓடி போயிடுறது, பைபிள் வாசிக்கிறது, முட்டு போட்டோன்னா 150 சங்கீதத்தை 3.5 மணித்தாலத்தில் வாசிக்கிறது. அதாவது எல்லாத்துலேயும் தீவிரம், ஊழியத்தில் தீவிரம், ஜெபத்தில் தீவிரம், அந்நிய பாஷை பேசுறதுல தீவிரம், எல்லாத்துலேயும் தீவிரம். என்னுடைய ஜெபமும் அதே போல தான் தீவிரம். இதெல்லாம் ஓடிட்டே இருக்கும் போது ஒரு எனக்கு வந்து வேகமாக தான் ஓடிட்டுருக்கிறேன், நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். இந்த காலகட்டத்திலே அந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்கவுண்டர்னு. அதாவது நிறைய நேரம் நம்ம தோத்திரம் பண்ணிகிட்ருப்போம், நம்ம ஒருத்தரோடு பேசிகிட்ருப்போம், வீட்டுக்கு வந்து தான் யாரோட இன்னாரா, ஐயோ அவங்களோட எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வீட்டுக்கு போன பிறகு தான் அந்த என்ன வரும், ரீகலெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வரும், அது வரைக்கும் இன்னாரோடு தான் பேசிகிட்டு இருந்தேன்னு தெரியாமலே பேசிகிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவோடையே வளர்ந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் இருக்கிற நிறைய விஷயத்தை நான் அறியாமல் இருந்தேன். என்னுடைய கண்கள் திறக்கப்படவே இல்லை. நிறைய நேரம் யாராவது வந்து ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் எதுக்கு ரட்சிக்கப்படணும், நானும் பிறந்ததே ரட்சிக்கப்பட்ட மாதிரி தானே. ஏன்னா அம்மா அப்பா கிறிஸ்தவங்க, குடும்ப கிறிஸ்தவங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த ரட்சிப்பு தேவையில்லை, அது வெளியில் இருக்கிற யாருக்காக தான் தேவை, அது எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த ரட்சிப்பின் மகிமை, இந்த சுவிசேஷத்தின் மகிமை ஆண்டவர்கிட்ட வரும் பொழுதும், ஏன்னா நான் சொன்னேன் ஜெபம், நான் வந்து நிறைய ஜெபம் கற்றுக்கிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 12 பேர், யோசிச்சு பாருங்கள், 8 கேர்ள்ஸ், அதில் வந்து 2-3 பேர் இறந்துட்டாங்க. ஸோ ஒரு பெரிய குடும்பம். அப்போ நல்ல பிஸ்னஸ் பண்ணாங்க, பிஸ்னஸோடு நல்ல குடியும் சேர்ந்து இருந்தது. ஏன்னா அவங்க பிஸ்னஸுக்கு குடிச்சு தான் கூட்ட போடுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து நாளாக பொருள்கள் எல்லாத்தையும் விற்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போது எங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நாங்கள் போய் அம்மாட்ட கேட்டோன்னா, ஏதோ ஒரு சாக்கோ அல்லது ஒரு ஷூஸாக இருக்கலாம், புக்காக இருக்கலாம், ஏதாவது ஒன்று கேட்டோன்னா போய் ஜோம் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறது, போய் முட்டை போட்டு ஜோம் பண்ணிட்டு உடனே சாயங்காலம் எப்படியாவது கிடச்சிரும், வாங்கி கொடுத்துருவாங்க. இதுதான் ரொட்டீனான ஒரு வழக்கம். ஏதாவது ஒன்று கேட்போம், அம்மா உடனே ஜோம் பண்ணுவாங்க, போய் ஜோம் பண்ணும் வந்துடும். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, எப்படியும் இது வந்து அம்மா சொல்லுவாங்க போய் ஜோம் பண்ண சொல்லி, அதனால் முதல்ல ஜெபிச்சுட்டு அம்மா கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக் வேணும்னா முட்டு போட்டு ஜோம் பண்ணிவிட்டு, அம்மா நோட் புக் வேணும், ஜோம் பண்ணால் இல்லை ஆல்ரெடி ஜெபிச்சாச்சு. ஸோ இது இப்போ மாறிட்டு வருது. ஸோ அப்படியே அது கிடைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு வாலிப காலத்திலே நானாகவே நிறைய காரங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஒரு நோட் புக்கில் ஆரம்பித்து பென்சிலில் ஆரம்பித்து கடைசியில் திருமணமாகி அது பிறகு அரிசி பருப்புக்காக, ஏன்னா அந்த பிரச்சனை தானே தாய்மாருக்கு இருக்குது. முன்ன சின்ன வயசில், இவங்க வயசில் காலேஜ் வயசுலனா இவங்க வயசில் வந்து நோட் புக் அது இருக்கும், இவங்க வயசு யங் டேஸில் ட்ரெஸ் வேணும், அது வேணும், இது வேணும், அது ஒரு ஜெபம் வருது. அது பிறகு திருமணமான பிறகு பிள்ளைகளுக்காக ஜெபம். பிறகு நாங்கள் 83ல் 83வது ஆண்டில் ஒரு பெரிய கலவரம். அந்த கலவரம் நடந்த நாட்கள் என்னுடைய 2வது மகன் பிறந்து சரியாக 18 நாட்கள் தான் கலவரம் வந்து விட்டது. ஸோ இந்த 42 வருஷத்துக்கு முன்னே இந்த நேரம்லாம் நாங்கள் பதறிட்டு கிடக்கிறோம். இந்த ஜூலை மாதத்துலலாம் எங்கும் பார்த்தாலும் நெருப்பு, எங்கே பார்த்தாலும் வெடி சத்தம், எரிகிறது வீடுகள், மக்கள் எரிக்கிறார்கள். ஒரு விதமான பயங்கரமான ஒரு சூழ்நிலை. பிழைப்புக்காக தப்பி பிழைப்போம், எங்கே ஓடுறது எப்படி ஓடுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தேவன் எங்களை, ஒரு நீட்ட சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன், தேவன் மிக அதிசயமான முறையில் எங்களை காப்பாற்றினார். அன்று நாங்கள் காப்பாற்றப்படவில்லை என்றால் இன்று நாங்கள் இறந்து போயிருப்போம். ஒருவேளை நம்ம பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக அழைத்தாரோ அது நிறைவேறும் வரையிலும் அவர் கைவிடுவதில்லை. அதனால தான் சொல்கிறாரு, தண்ணீர்களை கடக்கும் பொழுது அங்கே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தண்ணீர் உண்மையில் புரளுவதில்லை, நீ நெருப்பின் மூலமாக நடந்து போனாலும் அந்த நெருப்பு உன்னை பற்றாது, ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த சூழ்நிலை, துப்பாக்கி வெடி, அந்த எரிகிற அந்த பயங்கரமான மரண
ஓலத்தின் நடுவிலே அந்த 18 நாள் குழந்தையை தூக்கி கொண்டு வீடு வீடாக அலைந்து திரிந்து அங்கும் திரிந்து இங்கே திரிந்து கடைசியாக என்னுடைய மாமா, என்னுடைய தகப்பனுடைய குடும்பம், கணவனுடைய குடும்பம் இங்கே வந்து விடுவோம், திருநெல்வேலிக்கு வந்து விடுவோம், ஏனென்றால் இதுதான் பூர்வீகம் என்று இங்கே வந்து விட்டோம். ஸோ இங்கே வந்த பிறகு எங்களுக்கு ஒரு 3 monthஸில் நாங்கள் ரிட்டர்ன் போகணும்னு நினச்சோம். ஆனால் திரும்பி யுத்தம் நடந்து கொண்டிருந்ததுனால யுத்தம் ஓயும் வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்தோம். ஸோ எங்களிடத்தில் கொஞ்சம் பணம், கொஞ்சம் எல்லாமே முடிந்தது. மருந்தும் விருந்தும் 3 வேளை தான், அவ்வளோதான். மருந்து 3 வேளை கொடுத்தாச்சா முடிஞ்சுது, விருந்து 3 வேளை கொடுத்தா முடிஞ்சுது. அதுக்கு பிறகு மறந்து கூட அந்த விருந்து வீட்டில் உட்காரக்கூடாது, போயிடணும். இல்லைன்னா அவங்க முகமெல்லாம் என்ன ஆகிரும், ஒரு மாதிரி ஆயிரும், முகம் மாறிடும். ஸோ அது போல் முகம் மாறிடுச்சுது. நாட்டு முகமும் மாறிடுச்சு, வீட்டு முகமும். நாடு என்ன சொல்லிச்சு, வந்தோரை வாழ வைக்கும். ஆனால் என்னது, உன் விசா இங்கே, இதேங்க உயிரை இங்கே வாங்குறாங்க. இந்த பக்கம் சூழ்நிலை மோசமாக இருக்கிறது. ஐயோ நம்ம அங்கேயே இறந்துருக்கலாமோ, அங்கே இறந்துருந்தால் ஒரே நாளில் அவன் கொண்டிருப்பான். இது டெய்லி நம்ம இறக்குறோங்கிற மாதிரி ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எனக்கு ஒரு பெரிய அந்த நேரத்திலும் தேவன் எனக்கு ஒரு இன்னொரு என்கவுண்டர், அவரை நோக்கி பார்ப்பதற்காக. ஸோ அப்போது என்னுடைய வாழ்க்கையில் சிப்புங்கிறதுங்கிறது அறிவு இல்லை, ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஜெபத்தை பற்றி சொல்லுகிறேன். எப்படி ஒரு ஜெபத்தினாலே எனக்கு ஒரு நன்மை கிடைத்தது. ஸோ அப்போ இங்கே வந்தோடனே அந்த சாக்கு அதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்னத்தை சாப்பிடுகிறது என்கிற ஒரு நிலை. பிள்ளைகளுக்கு அடுத்த நேரம் பால் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, என்ன செய்கிறது? அப்போ அவர்களை இப்படி ஒரு பாயில் படுக்க வச்சுட்டு நான் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துகிட்டு கிச்சனில் போய் திறந்து, ஏன்னா அங்கே யார் கொண்டு வருவாங்க, யாரிடத்துல போய் கேட்போம், ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு வாசலும் இல்லை. அப்போ நான் பைபிளை திறந்தப்போ சங்கீதம் 34:10 தான் எனக்கு கிடச்சிது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைப்படாது. உடனே எனக்கு அந்த வசனத்தை எடுத்துகிட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உங்களை தேடுகிறவள், ஆகவே எனக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. இப்போ எனக்கு தேவையான நன்மை என்னது, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பால் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அதான் வேறு அந்த நேரம் எனக்கு தங்கம் வேணும், பொண்ணு வேணும், அதெல்லாம் தெரியாது. ஒரு கொஞ்சம் பால் பிள்ளைக்கு கிடச்சா போதுங்கிற மாதிரி ஒரு நிலை. ஸோ ஆனால் நாங்கள் நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தோம், நல்ல வருமானம் இருந்தது. எல்லாவற்றையும் ஒரே நாள், அதாவது பெண்கள் நிறைய சேர்த்து வைப்பாங்க இல்லை, பெண்களுக்கு அந்த பழக்கம் இருக்குல்ல. ஆமாம், நானும் அப்படி தான். அந்த கரண்டியை மட்டும் சொல்கிறேனே, சிரட்டையிலையும் கரண்டி இருக்கும், சில்வர்லேயும் கரண்டி இருக்கும், பித்தளையிலையும் கரண்டி இருந்தது, பியூர் சில்வர்லேயும் கரண்டி இருந்தது. அந்த சில்வரில் கார்னட் அந்த ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டோன்ஸ் போட்டு இவ்வளவும் சேர்த்து வச்சுருந்தேன். ஒரே நாள் எல்லாமே இல்லாமல் போச்சு. ஏன்னா கலவரம் நேரம் நம்ம பாதுகாப்போமா, பிள்ளையை தூக்கிட்டு போவோமான்னு தான் நினைப்போமே ஒழிய பொருளை தூக்கிட்டு போகிறது யோசிக்க மாட்டோம் இல்லை. ஸோ எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இப்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலை. அந்த நேரம் இந்த வசனம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நான் விசுவாசித்தேன், வசனத்தை நம்பினேன், அதை சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஏனென்றால் இந்த வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. ஏன்னா சிறு வயதிலிருந்து வசனத்தை நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளாக இருந்தேன். ஸோ அன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அன்றைக்கி சாயங்காலம் என்னுடைய கணவன் வருகிறார்கள், 2 பெரிய பேக் தூக்கிட்டு வராங்க. அதில் ஃபுல்லாக எல்லாம் க்ரோசரிஸாக இருக்குது. என்னது, கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம். நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னே உள்ள சாட்சி. அப்போ இந்த சுருளில் தான் வரும். இப்போ சுருள் கிடையாதுல்ல, இப்போ எல்லாமே பாலித்தீன் பேக்கெட்டில் வருது. அப்போ அவங்க 100 கிராம் வாங்கிட்டு கொட்டிட்டு என்னது ஒரு 50 கிராம் தான் மிச்சம் இருக்கும், 50 கிராம் அதை சுற்றி வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற மிச்சத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு அதுதான் அற்புதம். அங்கே மிகுதி, ஆனால் எனக்கு அது அற்புதமும் அதிசயமாக இருந்தது. அதை எடுத்து பார்த்து விட்டு, ஐயோ மஞ்சத்தூள் இருக்குதே, கொச்சிக்காத்தூள் இருக்குதே, அது இருக்குது, இது இருக்குது, ஐயோ இதெல்லாம் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் எல்லாம் கொஞ்சம் தான். இப்போ ஒரு வேளை நீங்கள் 10 கிலோ 100 கிலோ கொடுத்தா கூட திருப்தி இருக்காது. அன்னைக்கு அந்த 100 கிராம் சீனி எனக்கு ஒரு பெரிய அற்புதமாக இருந்தது. ஸோ அதை நான் எடுத்து வைத்து அன்று நன்றி சொல்லி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அன்னைக்கு நான் ஆரம்பித்த பாருங்கள், இந்த சங்கீதம் 34:10 விடுறல உடும்பு பிடின்னு சொல்லுவாங்கள்ல, உடும்பு பிடி மாதிரி கிச்சனுக்குள்ளே இப்போ குட்டி கிச்சன் தான். நானும் இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் நிற்க முடியும். அங்கே போய் நிற்பேன், சொல்லுவேன், சிங்கக்குடிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மை குறைப்படாது, இந்த இடத்துல ஒரு நன்மை குறைப்படாதுன்னு என்ன செஞ்சுட்டேன், கிச்சனில் இருக்கிற அரிசி பருப்புக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அரிசி பருப்புக்காக ஜெபம் பண்ணி பக்கத்து அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிட்டு, நிறைய அற்புதம். அதாவது சில நேரங்களில் எங்கள் வீட்டு வாசலில் பெரிய கார்ட்போர்ட் பெட்டி, 1 மாதத்துக்கு தேவையான அவ்வளோ பழசு இருக்கும் அதில் இருக்கும். யார் கொண்டு வந்தாங்கன்னே தெரியாது.
மாதங்களாக வந்துட்டே இருக்கும். சிலர் கொண்டு வருவாங்க சாப்பாடு, நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கவே மாட்டோம். ஏன்னா இப்போ மாதிரி ஃபோன் கிடையாதுல்ல, அப்போ இன்ஃபார்ம் பண்ணவும் வழியில் எங்களுக்கு கொஞ்சம் பசியாக இருக்கும், சாப்பாடு ஒன்றும் சொல்லவே முடியாது. ஆனால் திடீர்னு அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார் இந்த சாப்பாடை செய்து. ஏன்னா எனக்கு வந்து உப்புமா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இப்போ நினைக்கிறேன், கொஞ்சம் உப்புமா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வயசானவர், அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தட்டி எழுப்பி சொன்னாராம், உப்புமா கொஞ்சம் செஞ்சு அந்த மகளுக்கு கொண்டு போனேன். நான் சொல்கிற இதில் 40 வருஷத்துக்கு முன்னே. ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா நம்ம சொல்லவே இல்லையே. அப்போது அந்த நாட்களிலே ஜெபமும் கேட்கப்படுகிறது பயங்கரமாக. என்ன வேணும்னு சொல்லிட்டாலும் உடனே டப்புன்னு வருது. ஸோ நான் என்ன செய்ய, பக்கத்துல எல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பெண்கள்கிட்ட என்ன சொல்ல ஆரம்பிச்சேன், ஐயோ அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, வந்து பாருங்கள் எங்கள் வீட்டில் எடுக்க வந்துட்டுருக்குது. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஐயோ நீ ஜோமனி உன்னுடைய அரிசி பரப்புக்கெல்லாம் அற்புதம் நடக்குதுன்னா எங்கள் ஜெபத்தில் எனக்கும் ஜெப குறிப்பு இருக்குன்னு அவங்க ஜெப குறிப்பையும் கொடுத்தாங்க. அப்போ அவங்க ஜெப குறிப்பு என்ன, எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு காலேஜில் இடம் கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், நாங்கள் லண்டன் போகணும், அல்லது நாங்கள் ஹாலண்ட் போகணும், ஃப்ரான்ஸுக்கு போகணும். ஸோ என்னுடைய இந்த அரிசி பருப்பு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த அரிசி பருப்பு லிஸ்ட்டோட இதெல்லாம் எழுதிக்கிட்டேன். என்னது, ஆமாம், அந்த ஜெப குறிப்பு என்னது, இவங்களுக்கு பிள்ளை வேணும், அவங்களுக்கு கல்யாணம் வேணும், இவங்களுக்கு வீசா வேணும், எல்லாம் வச்சு பயங்கரமாக நடக்குது ஜெபம். இப்போ இந்த ஜெபம் நடக்கும் பொழுது எப்படி நான் ஆண்டவரை அப்ரோச் பண்ணுவேன் தெரியுமா, எப்படி நான் போய் நிற்பேன் தெரியுமா, எமிலி வந்திருக்கேன் எப்படி, ஆமாம் 21 நாள் உபவாசம், சொடக்கு வேற போட்டு, நல்ல வேலை சாகாமல் இருக்கேன் பாருங்க. ஆண்டவர்கிட்ட போய் 8 hours ஐம் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், 8 மணித்தால் அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன். நான் வந்திருக்கிறேன் 21 நாள் உபவாசத்தில் வந்திருக்கிறேன். என்னை பற்றி தான் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணுறேன் அதை தான் சொல்லுவேன். இவ்வளோ கொடுத்துருக்கேன் ஆண்டவரே, அந்த அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்து, இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்த, எனக்கு எப்படி போகணும்னு தெரியாது ஆண்டவர்கிட்ட. இதையெல்லாம் சொல்லி ஆண்டவரை மிரட்டுவேன். எனக்கு தரணும், என்னது, ஆமாம், மேசை இருந்துச்சுன்னா மேசையில் ஒரு அடி வேற, எனக்கு ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ நான் இங்கே வந்து இந்த சிஸ்டர் இவங்ககிட்ட போயிட்டு எனக்கு காஃபி வேணுங்கிறதுக்கு, எப்போ எனக்கு காஃபி கொண்டு வரணும்னா தயவுசெய்து ஓடி இப்படி இருக்கும். இன்றைக்கி நான் நினச்சாலே ஐயோ ஆண்டவா, ஏன்னா அப்படி தான் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த எப்படி பேய் விரட்டுறோமோ அதே ஸ்டைல் தான். பேய் எப்படி விரட்டுவோம், ஏசுவே நாமத்தில் போ, அதுதானே அந்த சிஸ்டத்தில் தானே பேயை விரட்டுவோம். பேயை வந்து போ, நான் சொல்கிற மரியாதை போ அப்படிலாம் சொல்ல மாட்டேன்ல. இப்போ ரைட் நவ், அதே மாதிரி இந்த பக்கம் பேய் ரைட் நவ்ங்கிற மாதிரி இங்கே ஆண்டவர்கிட்ட ரைட் நவ். ஸோ இப்படி தான் ஜெபம். ஆனாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தார் பாருங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சுது, எல்லோரும் வீடு கட்டி போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 30-40 பேர் ஃபாரின் போயிட்டாங்க, வீசா கிடச்சி போயிட்டாங்க. இப்போ நான் மிஞ்சிருக்கேன், எனக்கு வீசாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அரசு பருப்போடு நான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் போது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வீட்டில் பிரச்சனையே இந்த அரிசி பருப்புனால தான். காலையில் 7 மணி பால் இல்லைமே, உடனே என் ஹஸ்பண்ட் வந்து வாங்க எப்போ பால் இல்லை, 3வது தடவை பால் இல்லை எனக்கு வந்துடும், கோவம் வந்துடும். பெருசு அரிசி மத்தியானம் ஆனோடனே அரிசி இல்லை, அப்படியா அரிசி இல்லை, அந்த நாங்களாலும் இங்கே கோவம் வந்துடும். ஆனால் 8 மணித்தேல் அண்ணி வச்சிருப்பேன் மொட்டை மாடியில், மணிக்கணக்காக என்ன செஞ்சுருப்பேன், ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார். அவர் குறை சொல்கிறேன்னு கிடையாது, அதையும் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, இவரை காட்டிலும் அவருங்க படுத்திருப்பார், இவரை காட்டிலும் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர், இவரை காட்டிலும் நான் அதிகமாக உபவாசம் நான் வீட்டில் உபவாசம் பண்ணுகிறேன், நான் குடும்ப ஜெபம் பண்ணணும், நான் பாட்டு ஆரம்பிக்கணும், குடும்ப ஜெபத்திலே பாட்டு நான் தான் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அதனால ஜெபம், குடும்ப ஜெபத்திலேயே ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னை பாரும் ஆண்டவரே, நானே தான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, நானே தான் பைபிளை வாசிக்கணும், யாருமே பண்ணுறாங்க இல்லைன்னு கணவனையும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும், ஜெபத்திலேயே அவங்க குறையெல்லாம் சொல்லி முடிச்சிருவேன். எது வரைக்கும் இவர் இப்படி இருப்பார் ஆண்டவரே, எது வரைக்கும் ஆண்டவரே இவர் இப்படி இருப்பார், அவர் முன்னைக்கே தான். ஆனால் எங்கே ஜெபம் போகுது, நேர பரலோகத்துக்கு. ஸோ இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை பல ஆண்டுகளாக போய் கொண்டிருந்தது. ஸோ எல்லாம் முடிஞ்சு இப்போ நானும் ஒரு இன்னொரு 3 சிஸ்டர்ஸ், அவங்க அதில் வந்து நான் 2 பேர் வயசானவங்க. இதான் கூட்டம். கடைசியில் தெபோரா ஃபெலோஷிப் என்ன ஆயிடுச்சு சொல்லுவாங்கன்னா, கழுதை தேஞ்சி கட்டெரும்பானது குட்டி ஆயிடுச்சுது. அதுக்கு தான் கழுதை பெருசாக இருக்குது, கட்டெரும்பு குட்டி ஆயிடுச்சு இல்லை, அந்த மாதிரி இந்த தெபோரா ஒளி என்ன ஆயிடுச்சுன்னா கழுதை மாதிரி பெருசாக இருந்துச்சு, இப்போ கட்டெரும்பு ஆயிடுச்சுது. நானும் அந்த 2-3 தான் மிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நான் முட்டு போட்டு இப்போ ரொம்ப சோகமாக, முந்தி எப்படி போவேன், எம்எல்ஏ வந்திருக்கிறேன், இப்படி சொடக்கு போட்டு தானே போனேன், இப்போ சொடக்கெல்லாம் காணும். ஏன், இப்போ நொந்து நூல் ஆயிடுச்சேல, அதனால் எப்படி போகிறேன். ஆமாம், வந்து அவியாத நூடுல்ஸ் மாதிரி
இப்போ அவிச்ச நூடுல்ஸ் மாதிரி இழுத்தா பிஞ்சிட்டு வர பார்த்துருக்கீங்களா நூடுல்ஸ், அந்த மாதிரி நொந்து போய் நிற்கிறேன். இப்போ என் சவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் எமிலி வந்திருக்கேன் என்னது, ஆமாம். அப்போது அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது, யார் அங்கே சத்தம் பெருசாக. அப்போ இங்கே நான் தான் அதெல்லாம் இல்லை, நான் தான் வந்திருக்கேன். ஏன் இப்போ தான் நொந்து போயிட்டேன்ல, எல்லாமே ஒன்றும் இல்லாமல் இருக்கேன்ல, நான் தான் வந்திருக்கேன். திருப்பி யார் அது, நான் தான் எமிலி அப்படிங்கிறேன். பக்கத்துலேருந்து ஒரு சத்தம் போகுது, அந்த புரோக்கர் அம்மா வந்திருக்கா. யார், நானும் புரோக்கர் அம்மாவா, நம்ம புரோக்கர் செஞ்சோம். அப்போது ஒரு சத்தம் வருது, ஆமாம் நீ கல்யாண புரோக்கர் தானே, இவங்களுக்கு பொண்ணு கொடு, அவங்களுக்கு மாப்பிள்ளை கொடு, அவங்களுக்கு பொண்ணு கொடு, இவங்களுக்கு மாப்பிள்ளை கொடு, இவங்களுக்கு பொண்ணு கொடு. அந்த பொண்ணு வேறு வெள்ளையா, மாப்பிள்ளை பொண்ணு வெள்ளையாக இருந்தாலும் மாப்பிள்ளை கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஒரு மாப்பிள்ளையை கொடுத்துரும். தரகரா ஆண்டவரே, இவங்களுக்கு வீட்டை கொடும், அவங்களுக்கு வீட்டை கொடும், வீட்டு தரகரா வெளியூருக்கு, இவங்களுக்கு அந்த வீசா கொடும், இந்த வீசா கொடும். அப்போ நான் ஆண்டவர் கேட்டார், நீ என்னிடத்தில் எதுக்கு வந்தா? இல்லை அப்படி திக்கு முக்காயிருச்சு போங்க. 8 வயசுலேருந்து வந்துகிட்டு இருக்கிறேன், எதுக்கு வந்துன்னு கேட்டால் இதே நான் நியாயம். எதுக்கு வந்தேன் ஆண்டவரே, தலையெல்லாம் சுத்துது. நீ புரோக்கர், இதை தவிர நீ எதுக்கு வந்தாய்? ஆமாம், வேறு எதுக்கு வரணும்னா, இப்போ எனக்கு தெரியல எதுக்கு வரணும்னு. அம்மா அப்பா சொன்னாங்க, கேளு, சாக்கு வேணுமா, பென்சில் வேணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுனாங்க. அந்த பழக்கம் அப்படியே என்ன ஆயிடுச்சுது, அப்படியே ஃப்ராக்கு கேட்டேன், ஷூஸ் கேட்டேன், அப்படி கேட்டேன், அரிசி பருப்பு கேட்டு, இப்போது எல்லாருக்கா கேட்டு, இப்போ பெரிய இதில் வந்துட்டேன். எனக்கு கொஞ்ச நேரம் தெரியலை என்ன நடக்குது. பிறந்து வளர்ந்து பரம்பரையாகவே உன் பாதத்தில் வந்திருக்கிற என்ன பார்த்து கேட்குற கேள்வியாங்கிற மாதிரி இருந்தது. அப்போ ஒரு சத்தம் வந்தது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம், இவைகளெல்லாம் இந்த அரிசி பருப்பெல்லாம், இவைகளெல்லாம் அந்த கல்யாண காட்சி எல்லாம், இவைகளெல்லாம் இந்த வீடு வாசல் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு எனக்கு தெரியலை, ராஜ்யம்னா என்னன்னு தெரியலை. ராஜ்யமா நான் தேடிட்டு தானே இருக்கிறேன். ஸோ இந்த ராஜ்யம்னா என்னன்னு தெரியலை, அந்த ராஜ்யத்தின் மகிமை என்னன்னு தெரியலை. கிறிஸ்தவள் தான், ஊழியம் செஞ்சிருக்கேன், அற்புதம் நடந்தது, ஜெபங்களுக்கு பதில் கிடைத்தது, அதிசயங்கள் நடந்தது. ஆனால் இந்த ராஜ்யம் என்றால் என்ன, இந்த ராஜ்யத்தின் மகிமை என்றால் என்னன்னு தெரியலை. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், நீ கிச்சனில் இருந்தது போதும், இப்போ கிச்சனுக்குள்ளே இருந்து தானே இவ்வளவு நடந்துச்சு, நீ கிச்சன்லேருந்து இப்போ கிங்டம் வா, கிங்டமுக்கு வா, நான் உனக்கு எல்லாம் சொல்லி தருவேன் அப்படின்னு சொன்னார். அந்த கிச்சன்லேருந்து இந்த கிங்டமுக்கு வந்தேன் பாருங்களேன். அங்கே தான் தேவனுடைய மகிமையை கண்டேன். அங்கே தான் சுவிசேஷத்தின் மகிமை என்றால் என்ன, அங்கே தான் இது என்னால் அல்ல, என் ஜெபம் அல்ல, நான் வந்த ஜாதி அல்ல, நான் வந்த பட்டணம் அல்ல, நான் வந்த திருச்சபையும் அல்ல, இது பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஒரே பேரான தம்முடைய குமாரனை எனக்காக உங்களுக்காக பலியாக கிரயமாக அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் தந்ததினாலே, அந்த குமாரனை எனக்கும் உங்களுக்கும் தந்ததினாலே, அந்த குமாரன் எனக்காக உங்களுக்காக பாடுபட்டதினாலே, அந்த குமாரனாக இயேசு ஜீவனை கொடுத்ததினாலே, மரணத்தை ஜெயித்ததினாலே, இன்று அந்த மகிமையின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படியான கிருபையை பெற்றதினாலே, என்னால் அல்ல, அந்த கிருபை விழுந்ததினாலே இந்த சுவிசேஷத்தை காண கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இல்லை என்றால் இந்த சுவிசேஷம் இன்னைக்கு எத்தனோ பேர் இருக்கிறார்களே, இங்கே எவ்வளோ படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், எவ்வளோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஏன் இன்னும் சுவிசேஷம் போகவில்லை என்றால் அந்த கிருபை அவர்கள் மேல் விழவில்லை. கிருபை விழுந்தால்தான், கிருபை உண்டானால்தான் அந்த கிருபையை கொண்டு, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க முடியும். அப்போதான் எனக்கு தெரிந்தது சுத்த கிருபை. அவருடைய கிருபை இருந்ததினால் தான் பல ஆண்டுகள் கழிந்தும் இந்த சுவிசேஷத்தினால் தான் எனக்கு இந்த மீட்பு, இந்த சுவிசேஷத்தினால் தான் எனக்கு அங்கே நித்தியம் உண்டு என்கிறதான அந்த என்கவுண்டர், அந்த ஒரு வெளிச்சத்தை என்னுடைய ஆவியின் கண்களுக்கு திறந்தார். அந்த மகிமையை குறித்து எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எப்படியெல்லாம் வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட ஒரு மகிமையாக சுவிசேஷம் இருக்கும் என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்து விட்டார், அவர் அங்கே பார்த்து விட்டார். அவர் அங்கே
அவர் அந்த 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 பலியை என்ன செய்யார்? பரலோகத்திலே நிர்ணயம் பண்ணிவிட்டார். அந்த நிர்ணயம் பண்ணினதை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார். அங்கே நீங்கள் ஆதியாகமம் 22 பார்க்கிறீர்கள், 24 பார்க்கிறீர்கள் என்றால், உன்னுடைய ஒரே பேரான மகனை கொண்டு வந்து பலி செலுத்து என்று சொல்லி அங்கே மலையின் மேல் பலி செலுத்தின பொழுது அங்கே ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறார். ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 3:8 சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை முன்னறிவிக்கும்படியாக அங்கே ஆபிரகாமுக்கு இந்த சுவிசேஷத்தை ரகசியமாய் சொல்லிவிட்டாராம். என்ன ரகசியம்? உன் மகனுக்கு பதிலாக எப்படி ஆட்டுக்குட்டியோ அதே போல இந்த புறச்சாதிகளுக்கு பதிலாக என்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு அங்கே சுவிசேஷமாக சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அவரை கல்லடிக்க போகிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார், ஆபிரகாம் கண்டான். எந்த நாளை கண்டான்? அந்த களி கூர்ந்தான். எந்த நாளை கொடுத்து களி கூர்ந்தான்? அந்த பெரிய வெள்ளி என்று சொல்லுகிறோம் அல்லவா, இயேசு ஜீவனை விட்ட அந்த பலியிட்ட நாளை கண்டு களி கூர்ந்தான். எப்ப களி கூர்ந்தான்? மோரியா மலையிலே பார்த்தான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த பலியை குறித்து எவ்வளவு விவரமாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், இது ரகசியம். ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை அறியாமலே ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து இந்த நாளிலே அறியத்தக்க திராணியை தந்தார். எத்தனை பேர் இந்த ரகசியத்தை அறிகிறோம்? ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த சுவிசேஷத்தின் மகிமை, இந்த சுவிசேஷத்தின் வல்லமை, இந்த சுவிசேஷத்தினால் உண்டானதான விடுதலை, இந்த சுவிசேஷத்தினால் உண்டான நித்தியம், ஒருவேளை இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள், இந்த பூமியின் நன்மைகள் எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த நித்தியம், இயேசுவை அறிகிற அறிவு, அன்று ஆபிரகாம் தூரத்திலே கண்டான். எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது, பரதேசிகளாய் வாழ்ந்தார்களாம். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு பரதேசிகளை வாழ்ந்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை தூரத்தில் கண்டார்களாம். தூரத்தில் கண்டு களி கூர்ந்தார்களாம். இன்று நானும் நீங்களும் அவருடைய வருகையை கண்டு களி கூறுகிறோமா? தூரத்தில் அவருடைய வருகை இருக்கிறது. அவருடைய வருகைக்கு முன்பதாக நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இப்படி மௌனமாக இருக்க முடியாதே. நான் ஏதியாகலும் அவருக்காக செய்ய வேண்டும். அவருடைய வருகையை காண முடிகிறதா? ஒரு ஆபிரகாமை போல இன்று அவருடைய மணவாளன் வருகிறார். அவருடைய சத்தம் கேட்கிறதா? உள்ளங்கை அளவாகிலும் எனக்கும் உங்களுக்கும் தெரிகிறதா? உள்ளங்கை அளவாகிலும் அல்லது ஒரு பெரும் இரைச்சலின் சத்தம் கேட்கிறதா? ஒவ்வொரு பேருக்கும் அது கேட்க வேண்டும். இந்த நாளில் இந்த பட்டணத்தை தேவன் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். இந்த பட்டணத்துக்கு நீங்கள் ஒளியாக, இந்த பட்டணத்துக்கு நீங்கள் உப்பாக, இந்த பட்டணத்திலே மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு இந்த சுவிசேஷம் மகிமைப்பட போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நல்ல நாளிலே சுவிசேஷத்தின் மகிமையை அறியத்தக்க அறிவை எனக்கு தந்தீர். இன்னும் இந்த இடத்திலே ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டோம். ஆனாலும் இந்த சுவிசேஷத்தின் மகிமை, அந்த இரக்கத்தின் மகிமை, அந்த கிருபையின் மகிமை, அந்த தயவின் மகிமையை அறியாமல் இருந்தால் இன்று எங்களுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே, எங்கள் ஆத்தும கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. உம்மை அறியவும், உம்முடைய கிருபைகளை அறியவும், உம்முடைய ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்களை அறியவும் ஆண்டவரே, இன்று எங்கள் கண்களை திறந்து இந்த சுவிசேஷத்தின் வாசனையானது இந்த பட்டணம் எங்கும் கடந்து செல்ல தேவன் கிருபை செய்க. திருச்சபையை ஆசீர்வதிக்கிறேன், ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.